ஹலோ மக்களே, இன்றைக்கி சினிமா நியூஸஸ் பற்றி பார்ப்போம். கூலி படம் கூலி படத்தோடைய ட்ரைலர் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்க மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த படத்தோடைய டேரக்டர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். ஸோ அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸ்லையும் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து திரும்ப ரஜினி சார் வந்து அடுத்த படத்தில் நம்மளே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் பண்ணதாகவும், இது வந்து எல்சியூவில் கண்டிப்பாக வர மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அமீர்கான் வந்து கண்டிப்பாக கிளைமேக்ஸில் கொஞ்சம் சீன்ஸ் வருவாருங்கிற மாதிரியும், மேபி அது ஒரு அடுத்த பார்ட்டுக்கு உண்டான போஸ்ட் கிரெடிட் சீனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி கொஷின் வச்சப்ப இல்லை கூலி 2க்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அதனால் அமீர்கான் வந்து கூலியோட படத்தோட ஒன் ஆஃப் த பார்ட்டாக தான் வராரு. ஆனால் கடைசியில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் வருவாருங்கிற மாதிரி தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து பார்த்தீங்கன்னா வார் 2. இந்த படமும் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து நிறைய ஐமேக்ஸ் தேட்டர்களை வந்து புக் பண்ணிக்கிறதாகவும், அது மூலிமா கூலிக்கு வந்து கம்மியான ஸ்க்ரீன் வந்து ஐமேக்ஸில் கிடைச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த வார் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன், என்டிஆர், ஆலியா பட் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து என்டிஆருக்கு தான் மற்ற எல்லாத்த விடையும் சேலரி வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. வார் 2வோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ வீடியோ கேம் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ மேபி கூலி வெர்சஸ் வார் 2. ஸோ இதில் நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். துல்கர் சல்மானுடைய அடுத்த படம் காந்தா. இந்த படத்தோடைய டீசர் வந்து விட்டுருக்காங்க. சமுத்திரகாணி மற்றும் துல்கர் சல்மான் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்பா சன் அப்படிங்கிற மாதிரி படத்தில் வந்து சுவாரஸ்யமாக இந்த டீசரை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி சம்மந்தப்பட்ட கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. டீசர் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் நிறைய படங்களை இயக்கிய வெற்றி இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன். அவர் வந்து அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து கதையாக எடுக்க போகிறாரு. ஸோ அந்த படத்தோட டைட்டில் வந்து ஐயா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இப்போ போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிஆர் மற்றும் வெற்றிமாறன் கூட்டணியில் வந்து அடுத்ததாக ஒரு படம் வந்து ரெடி ஆகிற மாதிரி இருந்தது. இந்த படம் வந்து ட்ராப் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு வரைக்கும் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து ட்ராப் கிடையாது, வேற ஒரு ப்ரொடியூசரை வந்து கைமாறுறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சேலரி இஷ்யூ. எஸ்டிஆர் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணதாகவும், அதுவும் அட்வான்ஸ் வந்து இப்போவே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதாகவும், அதனால் ப்ரொடியூசர் தானுட்டிருந்து வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா தகவல் வருது. சூர்யா, ஆர்ஜே பாலாஜி அவங்க கூட்டணியில் வந்து அடுத்ததாக வெளியே வர படம் பார்த்தீங்கன்னா கருப்பு. ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி நல்ல மக்களிடையே வரவேற்பு கிடைச்சிது. ஸோ இந்த படத்தோடைய ரிலீஸ் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிற மாதிரியும், இதோட ஓடிடி அந்த சேல் வந்து நல்லாவே ஆயிருக்குங்கிற மாதிரியும். ஸோ அதனால் வந்து தீபாவளிக்கு இந்த படத்தை கொண்டு வரதா தகவல் வெளியாயிருக்கு. தெலுங்கில் ரொம்பவே ஒரு பிஸியான நடிகர் பார்த்தீங்கன்னா ராணா. இவர் வந்து இப்போ பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்ததாக ஒரு தகவல் கிடைக்குது. அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டிங் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம், பொள்ளாச்சியில் வந்து பராசக்தியோட ஷூட்டிங் வந்து அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு. இது வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு இந்த ஷூட்டிங் நடக்குது. ஸோ இப்போ ஜெயம் ரவி, அதர்வா, சிவகார்த்திகேயன் அவங்களையும் மீறி இன்னொரு ஆக்டர் வந்து இப்போ கமிட் ஆகிருக்கிற மாதிரி, ராணா வந்து இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் தகவல்கள் வந்து வெளிவருது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அடுத்ததாக ஒரு பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட். இந்த படம் வந்து பிரபாஸோடைய அடுத்த ஒரு படமாக பிரம்மாண்டமாக ரெடி ஆகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து பிரபாஸ் வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி காமிக்கணுங்கிறது டைரக்டரோட விருப்பமாக. ஸோ அதனால் இப்போ வந்து உடல் எடையை குறைச்சி ரொம்ப ஸ்லிம்மாக வந்து பிரபாஸ் ரெடி ஆகிட்டு இருக்காராம். ஸோ இந்த படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் படத்தோடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ அவர் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போகிறாராம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது அதே தான். டாங்லி தான் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போகிறதான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் தகவல் வந்து வெளியாகி வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிறைய சினிமா நியூஸஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, எந்த சினிமா தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது, ஸோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் நம்ம வந்து சினிமா நியூஸஸ் எல்லாம் டெய்லியும் சொல்லிட்டு இருக்கோம். இது இன்னும் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், ஃபேஸ் காட்டி பண்ணலாமா, இல்லை இப்படியே வாய்ஸ் கொடுக்குறதே ஓகேவா உங்களுக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சினிமா தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.